ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்னைக்கு புது வீடியோவோட வந்திருக்கேன். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டியர் ரேங்கிங் all the books I have read in 2025 and also tier ranking all the movies I have seen in 2025. ஆனால் நம்ம ஆல் த மூவிஸ் ஐ ஹவ் சீன் இன் 2025னா அரௌண்ட் 200 பார்த்துருப்பேன். அந்த 200ஐயும் ஒரு வீடியோக்குள்ளே பண்ண முடியாது. ஸோ எதெல்லாம் 2025ல ரிலீஸ் ஆகி எதெல்லாம் 2025ல பார்த்தனோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னைக்கு டியர் ரேங்க் பண்ண போகிறோம். போகலாமா? லெட்ஸ் கோ. Catch a break, nicotine and 808s, cruising through the Palisades every single Saturday. I might be straight out of my mind, still try to fly the planes in the sky. Cloud nine, go out to my head. அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இது வந்து நியூ இயருக்கு போட வேண்டிய வீடியோவாக இருந்துச்சு. பட் சில பல காரணத்தினால நான் வந்து வீடியோ எடுக்கவில்லை. எஸ்டிஆர் சொன்ன மாதிரி ஜனவரி 31 வந்தால் தானே நியூ இயர் கொண்டாட முடியும் சொல்லிட்டு, ஜனவரி 31 வந்தா தானே சார் நியூ இயர் கொண்டாட. ஸோ அதனால ஃபெப்ரவரி மாதம் நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போது நம்ம டியர் ரேங்கிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ வுட் ஹவ் சீன் சம் மான்டேஜஸ். இன்னைக்கு நான் ஒரு மாலுக்கு போயிட்டு இருந்தேன். அண்ட் ஆல்சோ a few weeks back I went to this book சேல் திங். புக்ஸ் எல்லாம் வாங்கினேன். ஐ வில் ஷோ யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாட் திஸ் புக் கால்ட் ரசியா பை கோரல் தாஸ் குப்தா. சம்திங் இஸ் ரிலேட்டட் டு டான்ஸ். போன புக் ஃபேர் என்னன்னா, அந்த பாக்ஸ்க்கு யூ கேன் புட் இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 kgனா 400. யூ கேன் ஹாவ் லைக் ஸோ மெனி புக்ஸ். பட் அந்த கேஜிக்குள்ளே இருந்துச்சு வந்து 1 kgனா 400 rupees. அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்டில் வந்து ஒரு சேல் இருந்துச்சு. ஸோ second book I bought was Ajaya by Anand Neelakandan. I have some of his books already and only படிச்சதில்லை. And I also bought Kama in a Sentence by R Gopalakrishnan. ஏன் வாங்கினேன்னா வந்து இந்த கவர் அழகாக இருந்துச்சு. கோலம் போட்ட புக் டைட்டில், இது உங்களுக்கு தெரியுமான்னு கூட தெரியல. கோலம் போட்ட புக் டைட்டில் இருந்துச்சு. ஜென்னிஃபர் பை நந்திதா பூரி. அடுத்த புக் ஐ வாட் வாஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் Orfida Divina பை ஜொரைடா கோர்டோவா. இன்னைக்கு மால்க்கு போயிருந்தப்ப ஐ பாட் 2 புக்ஸ். ஃபுல் மீ ட்வைஸ் பை நோனா உபால், ஃபர்ஸ்ட் டைம் காலர் பை BK போரிசன். How do you record this? அதுவே தெரியாம எங்கே காய்ஸ் போட்டேன். ஐயோ, ஃபஸ்ட்டு நம்ம புக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு கிவ் அ வார்னிங். இதில் வந்து உங்களோட ஃபேவரட் புக்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நோ தட் ரீடிங் இஸ் சப்ஜெக்டிவ். உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ திஸ் நாட் a recommendation video, this is not a review video, this is just me tier ranking. அந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சோ I would have given the ranking. tier rank பண்ண போகிறேன். people even screen record this. oh found it. ஸோ இப்போ நம்ம tier rankingக்குள்ளே போகலாம். இன்னும் இத்தனை விளம்பரம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து மாஸ்டர் பீஸ், அதாவது இந்த புக்கு வந்து யாருக்கு எப்படியோ, ஈவன் த வேர்ல்டு இஸ் அகேன்ஸ்ட் த புக், ஐ வில் பி அகேன்ஸ்ட் த வேர்ல்டு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச புக்ஸ் அண்ட் மூவிஸ். அப்புறம் அடுத்தது வந்து லவ்ட் இட். ஒரு 4 ஸ்டார் கொடுத்தேன், இல்லை 5 ஸ்டார் கொடுத்தேன், பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறது வந்து லவ்ட் இட்டில் போடுவேன். தேர்டு டியர் வந்து குட் பட் கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்குது, இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காகவோ பெட்டராகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிற புக்ஸ். ஃபோர்த்து டியர் வந்து வாஸ் ட்ராகி, போர் அடிச்சது அப்படின்னு சொல்லலாம். ஃபிஃப்த் டியர் வாஸ் எம்மா 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 எம்மா, நான் ஏன் படித்தேன், நான் ஏன் இந்த படம் பார்த்தேன், இட் வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ அப்படின்னு சொல்கிற படம்லாம் 5th டியரில் போடலாம். கடைசி டியர் எனக்கு எங்கே போடுறதுனே தெரியாமல் இருக்கிற மூவிஸ் அண்ட் புக்ஸை நல்லா போடுவேன். ஒரு ஒப்பீனியனே இல்லாமல் என்ன பார்த்தோம், எதுக்கு பார்த்தோம், பார்த்து நல்லா இருந்துச்சா, எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி இருக்க புக்ஸ்லாம் அங்கே போட்டுறேன். இதுதான் டியர்ஸ். உள்ள போகலாம். நான் ஃபஸ்ட்டு புக்கு வந்து லவ் தியரட்டிக்கலி படித்தேன். ஃபியூ ஹவன்ட் நோட்டீஸ் ஐ எம் அ ஹியூஜ் ஆலி ஹேசல்வுட் ஃபேன். ஸோ எனக்கு அவங்களோட புக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஈவன் தோ இட் இஸ் ஆஃப் த
ரொமான்ஸ் ஜான்ரா. இது வந்து ஒரு ஒரு 4 விஷயம் நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்டெம்ல வந்து இப்படிலாம் இருக்கு. வந்து லவ் தியரிட்டிக்கலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா ஐ டோன்ட் நோ, ஐ புட் இட் இன் லவ்ட் இட். நெக்ஸ்ட் வந்து ஐ ரெட் திஸ் புக் கால் பேலஸ் ஆஃப் இல்யூஷன் பை சித்ரா பானர்ஜி திவா கருணி. இட் இஸ் டெல்லிங் ஆஃப் த மகாபாரதா பட் இன் திரௌபதிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. நம்ம நிறைய மகாபாரதம் பார்த்துருப்போம், படிச்சிருப்போம். எவ்ரிதிங் வாஸ் இன் த மேல் லீட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இதுவே வந்து ஒரு ஃபீமேல் லீட், அதாவது திரௌபதி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு வந்து she would have beautifully written it. It was very good. So I will put it in masterpiece. If you haven't read Mahabharata also, this will be a great book to start with. என்ன நடக்குது ஒரு புரியல அப்படிலாம் யோசிக்கவே மாட்டீங்க. It would be a great read. அடுத்தது வந்து Iron Flame. I read Fourth Wing in 2024. ஒரு வருஷம் கழிச்சு தான் ஐ ஸ்டார்டட் ரீடிங் அயன் ஃப்ளேம். ஃபோர்த் விங் வந்து ஐ ஃபெல்ட் இட் வாஸ் மோர் என்கேஜிங் தேன் அயன் ஃப்ளேம். பட் ஸ்டில் அயன் ஃப்ளேம் இஸ் நாட் அ பேட் புக், still a very great book. It's a 5-book series as far as I know. Rebecca வந்து said it would be a 5-book series. அதுக்கு வந்து வேர்ல்டு பில்டிங் பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக வேர்ல்டு பில்டிங் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. பிளாட்ஸும் கொஞ்சம் ஆட் ஆகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி ட்ராகியாலாம் சில பேருக்கு தோணுச்சு, பட் எனக்கு வந்து அவ்வளோ ட்ராகியாக தோணல. திங்க் ஐ வில் புட் அயன் ஃப்ளேம் அண்ட் லவ்ட் இட். ஐ டென்ட் ஃபீல் இட் வாஸ் தட் பேட் as the fans said. அதுக்கப்புறம் வந்து ஐ ஆல்சோ மார்ச் ஐ வாஸ் ட்ராவலிங் குவைட் அ லாட். அந்த டைமில் படித்த புக்கு தான் பெட்டர் தேன் த மூவிஸ். வெரி ஃபீல் குட், லைட் ஹார்ட்டட் ரொமான்ஸ். உங்களுக்கு வந்து இந்த ஏர்லி ஹாலிவுட் ராம்காம்ஸ்லாம் பிடிக்கும்னா, இஃப் யூ லைக் ஆல் தோஸ் டைப் ஆஃப் மூவிஸ், ஒரு ஒரு க்யூட்டான புக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐ வில் புட் இட் இன் லவ்ட் இட். அடுத்தது வந்து ஐ ரெட் அ ஹியூஜ் சீரீஸ் லாஸ்ட் இயர், ஷேட்டர் மீ சீரீஸ். அரௌண்ட் 6 மெயின் புக்ஸ் அண்ட் 3 novellas என்னமோ இருந்துச்சு. ஐ ஸ்டார்டட் வித் ஷேட்டர் மீ. இட் வாஸ் அ குட் புக். இது வந்து ஸ்டார்டிங் ஆஃப் த புக்குனால கொஞ்சம் யூ நீட் பேஷன்ஸ் டு கெட் இன் டு தட் வேர்ல்டு. ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கலாம். ஷேட்டர் மீ வந்து கம்பேர்ட் டு அதர் புக்ஸ் ஆஃப் தட் சீரீஸ், ஷேட்டர் மீ வந்து கொஞ்சம் ஓகே, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறனால ஒரு இப்படி அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் பேட், இட் வாஸ் அ குட் ஸ்டார்ட். நல்லா இருந்தனால தான் ஐ டிட் ரீட் ஆல் த 6 books. ஷேட்டர் மீ ஐ வில் keep it in good, but கொஞ்சம் flaws இருக்கு. After Shatter Me, I read White Nights and Bobok by Fyodor Dostoevsky. White Nights படிச்சேன். So White Nights, like the book, it was quite depressing. ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு கோலே இல்லாமல், லைஃப்பில் மெமரிஸே இல்லாமல், ஒரு என்ன வாழ்க்கை இது வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன், ஒரு பொண்ணு அந்த நாஸ்தெங்காவுக்காக மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாரு. ரிவ்யூ கூட குட் ரீட்ஸில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஜென்ஜி டேர்ம்ஸில் வந்து திஸ் இஸ் லைக் எ 5-day சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பேன். யூ நீட் டைம் டு ப்ராசஸ் ஆல் த ஹியூஜ் பேராகிராஃப்ஸ். இட்ஸ் அ ஸ்மால் புக். ஒரு மாதிரி ரேண்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். குட் வந்து ஐ ரெட் போபோக். எனக்கு சாரி, பட் போபோக் வாஸ் not my cup of tea because I didn't understand a single thing. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் வாட்டி படிச்சுட்டே இருக்கேன். ஒரு I couldn't understand a thing about that book. Oh, I read this Tamil book called Kadal Kaditha by Vaikom Mohammed Bashir. Such a cute book. Loved it. ஒரு சின்ன புக்கு தான், கியூட்டான டீசிங் பிட்வீன் 2 people. புக்கு படிக்கும்போது there was this தமிழ் சாங், சித்தா படத்துல கண்கள் ஏதோன்னு ஒரு பாட்டு இருந்துச்சு. இந்த புக்கு படிக்க எனக்கு அந்த பாட்டு ஓடிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி கியூட்டா இருந்துச்சு. ஸோ இப்போதான் நீங்க தமிழ் லிட்ரேச்சருக்குள்ள வரீங்கன்னா காதல் கடிதம் இஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ ரெட் another Tamil book called சோலை மலைகளின் இளவரசி. I'll put it in good but flaws இருக்கு. சோலைமலை இளவரசி is by Kalki, the author of பொன்னியின் செல்வன். எனக்கு அவ்வளோக்கா ஞாபகம் இல்லை, பட் இட் வாஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த் பிட்வீன் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட். ஸோ அந்த இடத்துக்கு போனோடனே அவருக்கு வந்து பாஸ்ட்டுக்கு போன மாதிரி, மகதீரா மாதிரி கொஞ்சம், இஃப் யூ லைக் மகதீரா அந்த வைப்ஸோடவே இந்த புக் இருந்துச்சு. குட் பட் ஃப்ளாஸ் இருக்கு. ஏன்னா ஐ ஃபெல்ட் லைக் கொஞ்சம் ஹாஃபுக்கு அப்புறம் வந்து இட் வாஸ் quite repetitive மாதிரி எனக்கு இருந்துச்சு. பட் ending was nice. I don't remember, but it was nice at that time. I gave it 3 stars.
அதுக்கப்புறம் நிறைய ஷேட்டர் மீ சீரீஸ் படிச்சிருப்பேன். அன்ராவல் மீ வந்து ஐ வில் புட் இட் இன் லவ்ட் இட். அதுக்கப்புறம் ஐ ரெட் இக்னைட் மீ. நான் எதுவும் சொல்ல விரும்பல பிகாஸ் இட் மைட் பி ஸ்பாய்லர்ஸ். ஐ லவ்ட் இக்னைட் மீ. எனக்கு 2 புக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஷேட்டர் மீ சீரீஸ்ல. ஒன்று வந்து இக்னைட் மீ, இன்னொன்று வந்து கடைசி நோவெல்லா பிலீவ் மீ வந்து 2மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் புக்ல இருந்தே ஐ வாஸ் அ பிக் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஆரன் வார்னர். எனக்கு வந்து அப்ப இருந்தே ஆடம் அவ்வளோக்கா பிடிக்கல. இக்னைட் மீல வந்து கொஞ்சம் புலியட்டுக்கும் ஆரனுக்கும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இருந்தனால ஐ லவ்ட் இட். So I also read this book called Once Upon a Curfew. It is by an Indian author called Shrishti Chowdhury. Such a sweet author. அவங்களோட புக்கை வந்து நான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருக்கேன். I already had her Once Upon a Curfew with me. Shimla Affairன்னு ஒரு புக்கை வந்து நான் ப்ரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். I also have her Lullen Sweets book also. எனக்கு வந்து Once Upon a Curfew ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I give it மாஸ்டர் பீஸ் இட் செல்ஃப். ஏன்னா இட் இஸ் மை டைப் ஆஃப் புக். ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எமர்ஜென்சி சிச்சுவேஷன் பின்னாடி போயிட்டு இருக்கு. 1975 மெயின் ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, she will have an inherited ஒரு அபார்ட்மெண்ட்ல ஹவுஸ் இருக்கும். அவங்க வந்து she will convert it into a library for women. It was such a good book. எனக்கு அல்ல even the main male lead so good. I would recommend Once Upon a Curfew. The main male lead, his name is Rana. In lead school they will be having this political debates going on. I love when both the leads are very smart. It just made me happy for some reason. Adikapra I read this book, We Are There for Each Other. I got a signed copy from the author. It was a quick read. I read it in 2 days. I just gave it 3 stars. I don't know, should I put it in good but flaws irukku? Yeah, it is his debut novel, so I'll put it in good but flaws irukku. Then I read Unite Me, Restore Me, Defy Me, Find Me, Imagine Me. They gave everything or 5-4 மாத்தி கொடுத்திருப்பேன். So I'm just going to put everything in loved it. And I'll put Believe Me in top, guys. ஏன்னா எனக்கு Believe Me வந்து it just gave a good ending to the series மாதிரி இருந்துச்சு. ஹோல்சம் எண்டிங்காக வந்து I would say Believe Me was the one. அதுக்கப்புறம் Was I Ever Enoughன்னு another இந்தியன் ஆத்தரோடது படித்தேன். ஐ அகெயின் கேவ் இட் 3 stars. ஆஃப் வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சி. இட் வாஸ் லைக் குட் பொயட்ரி, அது மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் எனக்கு வந்து ஏதோ ப்ராப்ளமேட்டிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேணும் வேணாம். இட்ஸ் லைக் தட் விடிவி படத்தில் வர ஜெஸ்ஸி மாதிரி கொஞ்சம் அந்த ஆத்தர் இருந்தார். பாவமா இருந்துச்சு அந்த பொண்ணை பார்க்க. அந்த பொண்ணு லைக் எக்ஸ்பிரஸிங் ஹர் லவ் ஸோ மச். பட் இவர் வந்து ஒரு மாதிரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக போச்சு. அதனால குட் பட் ஃப்ளாஸ் இருக்குன்னு நான் போடுவேன். ஐ ரெட் மெட்டமார்ஃபோசிஸ் நடுவில் அபவுட் ஹவு கேபிட்டலிசம் அஃபெக்ட்ஸ் த ஒர்க் லைஃப் ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஆர் மைண்ட் செட் ஆஃப் த ஆர்டினரி பீப்புள் மாதிரி ஒரு கதை. ஆக்சுவலி மெட்டமார்ஃபோசிஸ் ஏன் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன்னா, தேர் வாஸ் திஸ் released in Tamil called குடும்பஸ்தன்ல வந்து ஒரு டயலாக் வந்து அவர் சொல்லுவார், பணத்துக்காக மட்டும்தான் people will be respecting you மாதிரி. ஸோ யாரோ வந்து போட்டிருந்தாங்க எடிட் வந்து இஸ் கைண்ட் ஆஃப் சிமிலர் டு மெட்டமார்ஃபோசிஸ்ன்னு. என்கிட்ட மெட்டமார்ஃபோசிஸ் இருந்துச்சு, நான் படிக்கல. நல்ல லைனாக இருக்கே, திஸ் வாஸ் குட் லைன் வென் ஐ ஹர்ட் இட். ஸோ அதனால நான் மெட்டமார்ஃபோசிஸ் எடுத்து படித்தேன். ஐ லவ்ட் இட். திடீர்னு வந்து காலையில் எந்திரிக்கும் போது ஒரு இன்செக்டாக மாறிடுவார். ஆனாலும் ஹி வுடன்ட் ஈவன் கேர் அபவுட் ஐயையோ நான் வந்து இன்செக்ட் ஆகிட்டேன் அப்படின்லாம் கேர் பண்ணாமல் ஹில் பி லைக் ஐயையோ ஃபேமிலிக்கு யார் பார்த்துப்பா, நான் போய் சம்பாதிக்கணும். ஃபேமிலி ஆல்சோ வில் பி ஸ்டார்ட் ட்ரீட்டிங் ஹிம் இன் அ பேட் வே. அதனால அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் சோகமாக போச்சு. அதுக்கப்புறம் கடைசி புக் ஆஃப் த இயர் நான் ஐ ரெட் அரௌண்ட் 20 books தான். ஹவுஸ்மேட் தான் கடைசி புக் நான் படித்தது. இதுக்கு முன்னாடி வீடியோல நான் ஹவுஸ் மைடுக்கு ரிவ்யூ கொடுத்துருப்பேன். ஹவுஸ் மைடு வந்து குட்னு சொல்லலாம். குட்னு தான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு பாதி வரைக்கும் ஐ லைக் இட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் டர்ன்ஸ் நான் எதிர்பார்த்தேன். பட் இட் வாஸ் ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி போயிடுச்சு. மூவியும் வந்திருக்கு. ஸோ வாட்ச் இட் வென் இட் இஸ் ரிலீஸ்ட் இன் சம் OTT. பிகாஸ் எங்கள் ஊர்லாம் ஹவுஸ்மேட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஊரில் வந்து இப்போ தமிழ் படமே ரீரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவுஸ்மேட்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஐ எம் ரீடிங் பீப்புள் வி மீட் ஆன் வெக்கேஷன் பை எமிலி ஹென்ரி. அதோட படமும் வந்திருக்கும், இந்நேரம் வந்துருச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்துருச்சு. படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஐ ரீட் the book, and this is the first book I bought of Emily Henry. The first book I bought was
புக் லவர்ஸ். அது நான் படித்து முடிச்சிட்டேன். அது ஐ லைக் இட். இட் வாஸ் வெரி க்யூட். அதுக்கப்புறம் நான் வந்து எமிலி ஹென்றி புக்ஸ் படிக்கணும்னு இருக்கேன். ஸோ அதனால் சரி படம் வரும்போது படிச்சிடலான்னு பண்ணேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ புக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன்.